வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கு இனி தடையாக இருப்பது என்பது ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான். அந்த அமைப்பை மட்டும் முழுமையாக தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து விட்டால் ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவாக இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரம் என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா, ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை உருவாக்குவது என்கிற அந்த திட்டம், அவர்களுடைய கனவு திட்டம், அது நடக்க போகிறதில்லை. அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள். அதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மறைமுகமாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு மிக முக்கியமான பேச்சு பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்தியாவில் நீதி அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கிறது, நீதித்துறையில் பெரிய சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் விவாத பொருளானது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் இப்போது பாஜகவிற்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இடையே மோதல் அதிகரித்திருக்கிறது. துணை ஜனாதிபதி களத்திற்கு வருகிறார், குடியரசுத் தலைவர் வருகிறார், பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், நீங்கள் பாராளுமன்றம் இல்லையா பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் விவாதம் வருது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தற்போதைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அதாவது ஆர்எஸ்எஸ் நினைக்கிற மாதிரி, மோடி நினைக்கிற மாதிரி, மோடியினுடைய ஆட்சி நினைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ அல்ல. அதையெல்லாம் விட பெரியது என்பது, இந்தியாவிலே மிகப்பெரியது என்பது இந்திய அரசமைப்பு சட்டம். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அது எங்களுடைய உயிர் இருக்கும் வரை நாங்கள் அதை பாதுகாப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், நீதிமன்றங்கள் இவைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இது 2015, அதாவது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த அடுத்த வருடத்திலேயே இதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதனுடைய உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இருக்குது, 2015 காலகட்டத்திற்கு பிறகு திடீரென்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன? எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீதிபதிகள் மோடியினுடைய ஆட்சியில் எந்தெந்த துறைகளில் எல்லாம் என்னென்ன பொறுப்புகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு போதிய சுதந்திரம், எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியலை அப்படிங்கிற ஆதங்கத்தை அவர்கள் கொட்டி தீர்த்தார்கள். இது நிகழ்ந்தது. இப்போ சூரியகாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை முழுமையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய கொலீஜியம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா, இந்த அமைப்பையே அது நீர்த்து போக செய்யக்கூடிய, அதை எப்படியாவது சீர்குலைப்பதற்கான முயற்சியை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்ற நீதிகளை நியமிக்கக்கூடியதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கூடுதலாக பிரதமர் இருக்கிறார், அது மாதிரி 2 எமினன்ட் நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, எமினன்ட் பர்சன் சொல்கிறாங்க. அந்த எமினன்ட் பர்சன் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி இன்னொரு நபர் உள்ள வரார். அவர் யார் அப்படின்னா, யூனியன் லா மினிஸ்டர் ஒருத்தர் உள்ள வர்றார். இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரை, தேர்தல் தலைமை ஆணையரை நியமிக்கிறது யார்? உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது. ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன? உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வது. பயந்து போன மோடியும் ஆர்எஸ்எஸும் என்னென்னா, இரவோடு இரவாக அதில் திருத்தம் கொண்டு வருகிறார்கள். இல்லையா? இல்லை, நாங்கள் எங்கள் ஆட்கள் 2 பேர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நீதிமன்ற நீதிபதியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த கொலீஜியம் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பிற்குள்ள தேவையில்லாமல் பல பேரை உள்ளே கொண்டு நுழைக்கிறதுக்கான முயற்சியை மோடி அரசாங்கம் செய்கிறது. அதற்கான திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தடை போடுவதற்கு தயாராகி இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பதுதான் முக்கியமான செய்தி.
ஏன்னா இதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் இப்போ கொலீஜியம் அமைப்பிலே ஏராளமான விமர்சனங்கள் உண்டு, அது வேறு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்க பரிவாரங்கள் நினைக்கிறாங்க. அதனால் அதில் மாற்றம் கொண்டு வருவதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தையும் அதே மாதிரி நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய விஷயத்திலையும் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரணும். இதன் மூலமாக தாங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது வருடம் இது இல்லையா? இந்த 100 வருடம் ஆர்எஸ்எஸ் இங்கே பண்ணவரும் கூட ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்காரனையும் மற்ற கட்சிக்காரன் எம்எல்ஏ எம்பிக்களை எல்லாம் வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். அப்படி தானே இருக்கிறான். நீங்கள் இவன் நேர்மையாக பாஜகக்காரன் போட்டியிட்டு வெற்றி பெற்று எந்த தேர்தலில் வின் பண்ணியிருக்கிறான் நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன். 2019 தேர்தலில் முறைகேடுகள் பற்றி எவ்வளோ நியூஸ் வந்தது? இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில், மகாராஷ்டிரா தேர்தலில், ஹரியானா தேர்தலில், ஏன் மோடியினுடைய தொடர் குஜராத் வெற்றிகளிலேயே எவ்வளோ பெரிய செய்திகளெல்லாம் வந்திருக்கு, எவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக இன்றைக்கும் செய்திகள் இருக்குது. மறக்க முடியுமா யாருக்காவது? அப்போ இவங்க 100 வருஷமாக இருக்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கிறான், வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் அவன் நினைக்கக்கூடிய அந்த அதிகாரத்திற்குள்ளே அவனால் போய் உட்கார முடியல. அதற்கு தடையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம், அதை பாதுகாக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதில் இருக்கக்கூடிய நேர்மையான நீதிபதிகள், இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது. எல்லாத்தையும் கையில் கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் முடியாதுங்க. அதுக்கு தான் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஆனால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அப்படி ஒருவேளை நடக்கும் பட்சத்தில் இந்திய ஜனநாயகம், இந்திய நாடு எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துங்கிறது சாதாரணமானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கை செய்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகளே இன்றைக்கு இப்படி முறையிடுகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்றால் என்ன சொல்வது? அதனால தான் பல ஊடகங்கள் சொல்கிற மாதிரி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இவங்க சொல்லலை. இப்போ மோடியும் அமித்ஷாவும் சொல்லலை, எமர்ஜென்சின்னு சொல்லலை. மற்றபடி அதற்கு ஒப்பான ஒரு சூழல் தான் இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை பல ஊடகவியலாளர்கள் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் நீதிமன்ற நீதிபதிகளை இப்போ இவ்வளவு பெரிய இப்படி நடக்க போகுது, இப்படி நடந்துருச்சுன்னா இவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்லும்போது இதை விட வேற பெரிய ஆதாரங்கள் தேவைப்படுதா? இல்லையே. எப்படி நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தை, நம்முடைய நாட்டை சங்கிகளிடமிருந்து காப்பாற்றப் போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.